தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வெண்கல உருவச்சிலை அமைக்கப்படும். அது தவிர வரலாற்று மண்டபம் அமைக்கப்படும். மாவீரர் துயிலும் இல்லங்கள் மீள் புனரமைப்பு செய்யப்படும். அதன் தொடர்ச்சியான பராமரிப்பு செலவையும் நாங்களே பார்த்துக் கொள்வோம். அது தவிர வேலுப்பிள்ளை பார்வதி அம்மா பெயரிலே பொது துறைமுகம் அமைக்கப்படும். அது தவிர தமிழ் தேசிய தலைவரின் கொள்கையும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையும் ஒன்றே. இவ்வாறு ஒரு பாடல் வெளியாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி சார்பாக இந்த பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகளாக இவை இருக்கின்றன. இதன் பின்னணி என்ன, இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நான் சொன்ன இந்த விடயங்களை எல்லாம் கேட்கின்ற போது நீங்கள் ஆரம்பத்தில் யோசித்திருப்பீர்கள், ஒருவேளை தமிழரசு கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளாக இவை இருக்குமோ, அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்குமோ, அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்குமோ என்றெல்லாம் நீங்கள் யோசித்திருப்பீர்கள். ஆனால் அது தேசிய மக்கள் சக்தியின் வாக்குறுதிகள். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் நகரசபை மற்றும் பிரதேச சபையை கைப்பற்றும் எண்ணத்தில் மும்முரமாக தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் ஒவ்வொரு பிரதேச சபை நகரசபை தொடர்பாகவும் பாடல்களை வெளியிட்டு வருகின்றார்கள். பாடல்கள் மூலமாக ஏற்கனவே அந்த பிரதேச சபை நகரசபைகளை ஆட்சி செய்த கட்சிகள் செய்த தவறுகள், அவர்களது சேற்றனற்ற செயற்பாட்டை சுட்டிக்காட்டுகின்ற விதமாக அந்த பாடலின் ஆரம்பத்தில் அமைகின்றது. அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவோம் என்பது போன்ற ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை கூறுகின்ற வகையிலே அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இவ்வாறு பல பாடல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதிலேதான் முக்கியமாக வல்வெட்டித்துறை நகரசபை தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஒரு பாடல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலில் இருக்கின்ற குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சில விடயங்கள் தான் அனைவரது கவனத்தையும் பெரிய அளவிலே ஈர்க்கவில்லை. என்று சொன்னால் இந்த விடயம் சரியாக மக்களிடம் போய் சேரவில்லை. ஓரளவிற்கு தான் இந்த விடயங்கள் எல்லாம் தற்பொழுது வெளியே தெரிந்திருக்கின்றது. இந்நிலையை தான் இது தொடர்பாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நான் இதிலே தெளிவாக கூறுகின்றேன். அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் வல்வெட்டித்துறை நகரசபை சார்பாக ஒரு பாடல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலில் தமிழரசு கட்சி தொடர்பாகவும், அதை தவிர தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாகவும், அதனை தாண்டிய இணைய தமிழ் கட்சிகள் தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அதில் சில வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி வல்வெட்டித்துறை நகரசபையை கைப்பற்றினால், பெரும்பான்மை வெற்றியை பெற்று அந்த வல்வெட்டித்துறை நகரசபையை கைப்பற்றினால் நாங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்வோம் என்று அந்த பாடலிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கமைய வேலுப்பிள்ளை பார்வதி அம்மா பெயரில் புது துறைமுகம் அமையவே என்று அதிலே குறிப்பிடப்படுகின்றது. அதை தவிர தமிழ் தேசிய தலைவர் பிறந்த மண் இது என்று சொல்லுகின்றார்கள். அதை தவிர தமிழ் தேசிய தலைவரின் கொள்கையும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையும் ஒன்று என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதை தவிர தமிழ் தேசிய தலைவருக்கு வரலாற்று மண்டபம் அமைக்கப்படும். அதை தவிர அவருக்கு வெண்கல உருவச்சிலை அமைக்கப்படும் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மாவீரர் துயிலும் இல்லங்கள் மீள் புனரமைப்பு செய்யப்பட்டு மீள் அமைக்கப்படும். அதனை பராமரிக்கின்ற செலவுகளையும் நாங்களே ஏற்போம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய தலைவருக்கு வெண்கல உருவச்சிலை அமைப்போம், அதை தவிர வரலாற்று மண்டபம் கட்டுவோம். இது தொடர்பாக முதல் பிரேரணையை நாங்கள் கொண்டு வருவோம். அதாவது வல்வெட்டித்துறை நகரசபையை கைப்பற்றினால் முதல் பிரேரணையாக இந்த பிரேரணையை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறு ஒரு விடயம் நடந்திருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே, அதாவது இந்த விடயங்கள் மக்கள் மத்தியில் சென்றடைகின்ற பட்சத்தில், குறிப்பாக வல்வெட்டித்துறைக்கு இது சென்றடைந்திருக்கும். அந்த வகையில் அவர்கள் நினைப்பார்கள் இவ்வளவு விடயங்களை தேசிய மக்கள் சக்தி செய்கின்றது என்று. ஆனால் இது ஒரு ஏமாற்று விடயமாக மாறிவிடுமோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. காரணம், இந்த பாடலில் எங்குமே பிரபாகரன் என்ற பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அனைவருக்கும் தெரியும் தமிழ் தேசிய தலைவர் யார் என்று அனைவருக்குமே தெரியும். அது தலைவர் பிரபாகரன் தான் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இவர்கள் பிற்காலத்தில் சொல்வார்கள், தேர்தல் முடிந்த பிறகு சொல்லுவார்கள், இது பிரபாகரனுக்காக எழுதப்பட்ட பாடல் அல்ல, அல்லது அங்கு பிறந்த வேறொரு தலைவரை சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அதாவது ஏதாவது ஒரு பிரதேச உறுப்பினர் சேர்த்திருந்தா அவரது பெயரை சொல்லிவிட்டு நகரக்கூடியவர்கள் இவர்கள். காரணம், அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானியே போலியானது என்று கூறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி. ஆகவே இவ்வாறு இருக்கிறவர்கள் எப்படி வேண்டும் என்றாலும் மாற்றுவார்கள். அதன் அடிப்படையில் தான் இவர்கள் ஒரு விடயத்தை ஒரு மிக சாதுரியமாக கையாளுகின்றார்கள். அதாவது இவ்வாறு ஒரு பாடலை நாங்கள் வெளியிடுகின்ற போது அதிலே பிரபாகரன் என்கிற பெயரை குறிப்பிட்டாலோ அல்லது அது தொடர்பாக ஏதாவது ஒரு விடயத்தை அதுக்குள்ளே பூத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக தென்னிலங்கையிலே ஒரு பாரிய சர்ச்சை ஏற்படும். அதனால் அதனை ஒரு மேம்போக்காக தமிழ் தேசிய தலைவர் என்று கூறிவிட்டு நாளை அதை அங்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மாற்றிக்கொள்வோம் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறார்களா
அல்லது நாளை இவற்றை எல்லாம் செய்ய முடியாது என்பதால் இவ்வாறு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார்களா, அல்லது இவர்கள் உண்மையிலே இப்படியான பிரேரணை கொண்டு வருவார்களா, கொண்டு வந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகளை இதிலே முன்வைக்கலாம். ஆனால் சாத்தியம் இல்லை என்பதைத்தான் இதிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், என்னதான் தமிழர்கள் அனுரவுக்கு வாக்களித்திருந்தாலும், அதாவது அனுர அரசுக்கு வாக்களித்திருந்தாலும் அனுர அரசுக்கு தமிழர்கள் மீது ஒரு அக்கறை இருக்கின்றது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இலங்கையில் எந்த ஜனாதிபதிக்கும் வழங்காத ஒரு ஆதரவை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள், என்னை நம்பி இருக்கிறார்கள் என்று அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் முழுமையாக தமிழ் மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டவராக, அதுக்கு நம்பியுள்ளவராக இருக்கின்றார். அதை அவர் மேதின கூட்டத்தில் சிங்கள மக்கள் குவிந்திருக்கின்ற ஒரு மேடையிலே கொழும்பிலே வைத்து இவ்வளவு ஆணித்தரமாக அவர் கூறுகின்றார். அவர்களை நாங்கள் புறக்கணிக்க முடியாது, அவர்கள் எங்களுக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள், அவர்களுக்கான காணி அதிகாரம் உள்ளிட்டு அவர்களுக்கான ஒரு இலங்கை பிரதியாக அவர்கள் பெறக்கூடிய அனைத்து விடயங்களையும் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் அவர் மனதில் தமிழ் மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதனை தாண்டி இந்த இலங்கை அரசியலில் அவற்றை செய்ய முடியுமா என்று கேட்டால் பெரிய அளவிலே செய்ய முடியாது. சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தையிட்டி விகாரையை கூட அகற்ற முடியாது. காரணம் என்னவென்றால் அது தென்னிலங்கையில ஏனைய கட்சிகள் ஒரு மிக பெரும் பிரச்சனையாக கொண்டு வந்து தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துடுவார்கள். எனவே பெரும்பான்மையாக அங்கு வாக்குகள் பெற்றால்தான் அவர்கள் ஜனாதிபதியாக வர முடியும், ஒரு ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருக்கின்ற போது சில விடயங்களை அவர்களை பகைத்துக் கொண்டு செய்ய முடியாது. இவ்வாறு தையிட்டு விகாரையை அகற்ற முடியாதுன்னு சொன்னால் எவ்வாறு தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு வரலாற்று மண்டபத்தையோ அல்லது வெண்கல உருவச்சிலையோ அமைக்க முடியும், எவ்வாறு வேலுப்பிள்ளை பார்வதி அம்மா பெயரிலே துறைமுகம் அமைக்க முடியும், எவ்வாறு மாவீரர் துயிலும் இல்லங்களை மீள் கட்டி எழுப்ப முடியும் போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இதிலே எழுகின்றது. ஆகையதான் சொல்லுகின்றேன், இது வந்து தேர்தல் காலத்திற்காக செய்யப்படுகின்ற ஒரு ஏமாற்று வேலை. அவர்கள் மனதளவில் நினைத்தால் கூட செய்ய முடியாது, அவர்களுக்கு இந்த அரசியல் சூழ்நிலை இடம் அளிக்காது. ஆனால் இப்படி ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பாடல்கள் மூலமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அப்பட்டமாக தலைவர் பிரபாகரன் தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் இவர்கள் எப்படியும் மாற்றக்கூடியவர்கள் என்பதற்காகத்தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். இதனை தாண்டி இவர்கள் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் இப்படியான விடயத்தை சொல்லுகின்றார்கள். இது நாளை தென்னிலங்கைக்கு சென்றால் பாரிய சர்ச்சை ஆகும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு, அதிலும் முக்கியமாக வேலுப்பிள்ளை பார்வதி அம்மா பெயரில் புது துறைமுகம் என்கின்ற போது நேரடியாக சொல்லுகின்றார்கள். அதை தவிர மாவீரர் துயிலும் இல்லங்கள் மீள் கட்டி எழுப்பப்படும் என்று நேரடியாக சொல்லுகின்றார்கள். அவற்றை வைத்து அங்கு ஒரு அரசியல் செய்துள்ளலாம். ஆனால் அதனை தாண்டி ஒரு பார்வை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கே ஒரு தைரியம் வேண்டும் உண்மையிலே. இதனால் தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகள் செய்ய வேண்டும், ஆனால் செய்ததில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாக இருக்கின்ற போது அந்த தலைவராக இருந்த சம்பந்தன் கூட தமிழ் தலைவர் மனித ராஜபக்ச என்று கூறியிருந்தார். புலிகளமைப்பு அடைந்த வழியாக தான் திருவண்ணாமலைக்கு நிம்மதியாக போய் வரக்கூடிய வகையில் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். அரசியல் கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிய போது எங்களும் துறப்பில்லை என்று கூறினார். இவ்வாறுபட்ட கேவலமான மனித ஜென்மங்களை எல்லாம் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்கியது. அப்படி இருக்கின்ற இவர்கள் ஒரு தென்னிலங்கை கட்சியாக இருந்தாலும் இப்படி ஒரு விடயத்தை சொல்லி தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் கேட்கின்றபடியும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள், தமிழ் தேசிய கொள்கையுடையவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளோ தமிழ் தேசிய கொள்கையுடையவர்களோ தமிழ் தேசிய எண்ணத்திலோ தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயற்படுவதாக இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி என்ன செய்கின்றது, தமிழ் மக்களின் உணர்வு எது, அவர்களின் விருப்பம் எது, அவர்கள் எதை நினைக்கிறார்கள் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் அவர்கள் செயற்படுகின்றார்கள். அதன் ஊடாகத்தான் அவர்கள் வெற்றியையும் பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த இது எங்களுடையவர்களுக்கு இல்லை. சுமத்திரன் உள்ளிட்ட அனைவருமே தென்னிலங்கைக்கு கூச்சா தூக்குறாக்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தென்னிலங்கைக்கு வக்காலத்து பாடுகின்றவர்களாக இருந்தால் எவ்வாறு இவர்களுக்கு எல்லாம் வாக்களிப்பாக என்ற கேள்வி இருக்கின்றது. அவர் மக்களை குறை கூறுவதை விட்டுட்டு இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சிக்க வேண்டும். தமிழ் மக்கள் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை யார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கி விட்டவர்கள் என்பது தொடர்பாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி நடந்தால் மாத்திரமே நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் காலப்போக்கில் இருப்பதும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது நடக்க வேண்டும் என்று நான் கூட விரும்பவில்லை, ஆனால் இதுதான் கசப்பான உண்மை, இதுதான் நடக்கப் போகின்றது. மீனவர் காவை சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஏகாந்த்.